சந்தோஷமா இருப்பதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஒரு நண்பனா இந்த டிப்ஸை எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்திப்பாங்க. உண்மையாகவே நிறைய இடங்கள்ல கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையும் மாறிடும். அப்படின்னா டிப்ஸ் தெரியுங்களா? மன்னிப்பு கொடுக்கணும். ஒன்று, மன்னிப்பை ஏற்றுக்கணும். இந்த விஷயத்தை நீங்கள் செய்யும்போது நிறைய இடங்கள்ல பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழும். மன்னிக்கவும் தெரியாமல் மன்னிப்பை ஏற்றுக்கவும் தெரியாமல் இருந்தோம்னா ஒரு வகையான உள்ளுணர்வுகள், கசப்புகள், கஷ்டங்கள் நமக்குள்ளேயே ஊற்றிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் முகத்தை ஒழுங்காக நேராக பார்க்க முடியாது, ஒருத்தர்கிட்ட நேராக போய் பேச முடியாது. எல்லாமே அவங்கள பற்றி ஒரு வகையான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து அனுபவத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால் மன்னிக்க கற்றுக்குங்க, மன்னிப்பை ஏற்றுக்க கற்றுக்குங்க. வேறு ஒரு விஷயத்த செஞ்சாலே போதும், பாதி பிரச்சனை தீர்ந்துங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த மட்டும் எல்லாரோட சமாதானமாக இருங்க. இது நான் சொல்ல, பைபிளில் சொல்லியிருக்கேன். எல்லாரிடத்துலையும் அன்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை நம்ம கடைபிடிக்கும் போது நம்முடைய பிரச்சனை நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது. நமக்குன்னு பிரச்சனையே இருக்காது சொல்ல போனால். அதனால் மன்னிக்கவும் கற்றுக்கணும், மன்னிப்பை ஏற்றுக்கவும் கற்றுக்கணும், அன்பை கட்டவும் கற்றுக்கணும், அன்பை ஏற்றுக்கவும் கற்றுக்கணும். இது நம்ம ஒழுங்காக செஞ்சாலே நம்முடைய லைஃப்பில் மொத்த பிரச்சனையுமே தீர்க்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.